Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mon must watch crime thriller movie review segmentல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோலன் 2025ல பாலிவுட்ல ரிலீஸ் ஆயிருக்க தரமான ஒரு crime thriller drama மிஸ் பண்ணிராதீங்க. மஸ்ட் வாட்ச் மூவி அமேசான் பிரைம் லைவ்ல இருக்க படமே 1.5 மணி நேரம் தான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட் வின் பண்ண தரமான படத்தை மிஸ் பண்ணிராதீங்க. அபிஷேக் பானர்ஜி தான் எடுத்து நடிச்சிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு அம்மா கை குழந்தையோட தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு லேடி வந்து அந்த கை குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய கேப் கீழே வில அந்த கேப்பை நம்ம கதையோட ஹீரோ எடுத்து வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ தான் குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே ஹீரோவை சுத்து போட்டு சம்பவம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விட நம்ம கதையோட ஹீரோவோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணி வெளியே வந்தாரா. ஹீரோ ஒரு தம்பி கூட சேர்ந்து அன்னைக்கு ராத்திரி டிராவல் பண்ணும்போது நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, சாதாரண வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ்னால ஒருத்தன் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை வருமாங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. படம் தமிழ் டப்ல இல்லைனாலும் தரமான படத்தை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பரா எல்லாருமே ஒரு டெடிக்கேட்டடா நடிச்சிருக்காங்க. 1.5 மணி நேரம் படம் ஒரே நைட்ல நடக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் பிரசென்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா. பயங்கர ராபாவும் ரியலிஸ்டிக்காவும் இருக்கும். 2018ல நடந்த அசாம் இன்சிடென்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் படம் பண்ணியிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்காகவும் எமோஷனலாகவும் இருந்துச்சுங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். டெக்னிக்கலாகவும் நல்ல படம், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாகிராஃபின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணி பிரமாதமா எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த குழந்தையோட அம்மா கேரக்டரை எந்த அளவுக்கு கிரே ஷேடடா காட்டி சொசைட்டிக்கு சோஷியல் கமெண்ட்ரி மூலமா பொலிட்டிக்கல் மெசேஜை எவ்வளவு ஈஸியா டெவலப் பண்ணி சொல்லியிருக்காங்கிறது எல்லாமே மூவில நோட்டபிளா இருந்துச்சு. அண்ட் இதுவுமே 18+ ட்ராமா தான், பட் மஸ்ட் வாட்ச் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரூமர்ஸ் வயலன்ஸை சுத்தி நடக்கக்கூடிய சம்பவத்தை ப்ராப்பரா ஸ்டேஜிங் பண்ணி ஒரு வில்லேஜ்ல படிப்பறிவு இல்லாத மக்களோட மனசு எப்படி இருக்குங்கிறதையும் ஓடு போட்டு ஹை கிளாஸ் மிடில் கிளாஸ் மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறதையும் இஷ்டத்துக்கு ஸ்கிரீன் பே பண்ணி படத்துல ஒரு கேரக்டருமே பண்ணக்கூடிய சஸ்பென்ஸ் அண்ட் டென்ஷன் பில்டிங், அதோட கேரக்டர் ஆட்டிடியூட் எப்படி இருக்குங்கிறத அந்த ஸ்லாங்கை வச்சே ஃபோர் ஷேடோ பண்ணி காமிச்சிருந்தது எல்லாமே மூவில நிறைய சீன்ஸ்ல செம்மையா கிளிக் ஆஃப் ஆயிருக்குங்க. ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. இந்த வருஷம் பார்த்தா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ங்கிறனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க. ஈஸியா பல சிங்கிள் ஷாட் மூலியமா கன்வே பண்ணுவாங்கிறத நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. படத்துல ஒரு சில சின்ன சின்ன ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான பாலிவுட் த்ரில்லர் மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். படத்தோட பேரு தான் ஸ்டோலன். அமேசான் பிரைம்ல ஹிந்தி லைவ்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டோலன் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7.2 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்கா டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on, love you all.